ஒரு 3 நாளில் அமெரிக்காவே தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. முதல்ல சில்வர் கேட்னு ஒரு பேங்க் மண்ணை கவிச்சு, அப்புறம் சிலிக்கான் வேலி பேங்க், நேற்று பார்த்தா சிக்னேச்சர் பேங்க் அப்படின்னு இன்னொரு பேங்க், இன்னும் நிறைய ரீஜனல் பேங்க்ஸ் வரிசையில் நிற்கிறதா கேள்வி. அப்படி என்னதாயா நடந்துச்சு? திடீர்னு வந்த இந்த பேங்கிங் கிரைசிஸ்க்கு என்ன காரணம்? நம்ம பணத்தெல்லாம் பேங்க்கில் வச்சுக்கலாமா அல்லது மூட்டையை கட்டி வீட்டு மூலையில் போட்டுக்கலாமா அப்படின்னு நமக்குள்ள 1000 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, நாம் அதில் காசை டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு அவங்க நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. டெபாசிட்டாக வந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன்னு கன்சியூமர்ஸ்க்கு டைரெக்டாக லோன்ஸை கொடுக்கலாம். இதை தவிர பாண்ட்ஸாக வாங்குறதும் லோன் கொடுக்கறது மாதிரி தான். பாண்ட்ஸ்னா கடன் பத்திரம். பேங்க்ஸ் பாண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க சர்டன் பர்சன்டேஜ் வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். என்ன மாதிரியான பாண்ட்ஸ் வாங்குவாங்க? மோஸ்ட் சேஃபஸ்ட் யூஎஸ் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதுபோக மார்கேஜ் பேக்ட் செக்யூரிட்டிஸ் மாதிரியான பாண்ட்ஸையும் பேங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம். 2008 குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் பேங்க்ஸ் நிறைய சிடிஎஸ் மாதிரியான டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸையும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ரெகுலேஷன் ஜாஸ்தி, அந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் எல்லாம் பேங்க்ஸால் இப்போ எடுக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சேஃபான பாண்ட்ஸை தான் மோஸ்ட்லி வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பாண்ட்ஸில் என்ன பிரச்சனைனா, அதோட ப்ரைஸ் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து எவ்ரிடே மாறிக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி 5 வருஷம் கழித்து மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு பாண்டை வாங்கி வச்சுருக்கலாம். அதுக்கு வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு அதே மாதிரியான பாண்ட் ஆனால் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி மார்க்கெட்டில் வந்தால் நான் வச்சிருக்கிற பாண்டோட வேல்யூ கீழே போகத்தான் செய்யும். 5 வருஷம் கழிச்சு பாண்ட் மெச்சூர் ஆகும்போது அதோட ஃபேஸ் வேல்யூ என்னவோ அது எனக்கு கிடைச்சிடும். ஆனால் இன்னைக்கு என்னோட பாண்ட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம பாண்ட்ஸ் எபிசோட்லேயே விளக்கமாக பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுனா பாண்டோட வேல்யூ குறையும். ஸோ பேங்க்ஸ் அவங்களுக்கு வந்த டெபாசிட் பணத்தில் இந்த மாதிரியான நிறைய பாண்ட்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பாண்ட்ஸை அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் 2 வகையாக அவங்க காட்டலாம். ஒன்று HTM, ஹெல்டு டு மெச்சூரிட்டி. அதாவது இந்த பாண்டை நான் மெச்சூர் ஆகிற வரைக்கும் வச்சுக்க போகிறேன், விற்க மாட்டேன் அப்படின்னு அவங்க இன்டைரக்டாக சொல்கிறது தான் இந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டி பாண்ட்ஸ். இப்படி அவங்க டிக்ளேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, பாண்டோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் குறைஞ்சாலும் அதை அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் மெச்சூர் ஆகிற வரைக்கும் வச்சுக்க போகிறேனே, எனக்கு தான் பாண்ட் மெச்சூர் ஆகும்போது மொத்த வேல்யூவும் கிடச்சிருமே, அதையே லாஸ் கெயின்னு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். இது ஒரு வகை. இன்னொரு வகை AFS, அவைலபிள் ஃபார் சேல். இப்படி கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட பாண்ட்ஸை பேங்க்ஸ் எப்போ வேணால் விற்றுக்கலாம். பாண்டோட ஆக்சுவல் வேல்யூவும் பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். ஸோ இது பேக்ரவுண்ட். இப்போ சிலிக்கான் வேலி பேங்க்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சிலிக்கான் வேலி பேங்க்றது 1983 தொடங்கப்பட்ட பேங்க். அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட பிரைமரி கஸ்டமர்ஸ் யாருன்னா சிலிக்கான் வேலியில் இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அப்புறம் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். 2020 கொரோனா பீக்குக்கு போகுது. ஃபெடரல் ரிசர்வ் எக்கனாமியை பூஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0க்கு கொண்டு போகிறாங்க. மார்க்கெட்டில் பணம் சும்மா புகுந்து விளையாண்ட காலம் அது. குறிப்பாக டெக்னாலஜி செக்டாரில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கோல்டன் பீரியட் அது. ஸ்பேக் 1, ஸ்பேக் 2ன்னு நம்ம சம்மத் பாட்டையை கிளப்பிட்டு இருந்தாரே, அப்படி ஒரு அழகிய நிலா காலம் அது. அப்புறம் என்ன, சிலிக்கான் வேலி பேங்கோட டெபாசிட்ஸ் எல்லாம் பிச்சுட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷத்தில் அவங்க டெபாசிட்ஸ் 3 மடங்கு கூடிச்சு. 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட $198 பில்லியன் டெபாசிட்ஸாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ பணத்தையும் சும்மா வச்சுருக்க முடியாதே, அதிக வட்டி வர்ற மாதிரி முதலீடு பண்ணி ஆகணும், பெரிய ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஸோ ட்ரெஷரி பாண்ட்ஸ், மார்கேஜ் பேக் செக்யூரிட்டிஸ்னு $126 பில்லியன் பாண்ட்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க. மார்கேஜ் பேக் செக்யூரிட்டிஸ்னு உடனே 2008 இருந்த மாதிரி லோ குவாலிட்டி MBS பாண்ட்ஸ்ன்னு நினச்சிடாங்க. எல்லாமே நிஜமாவே குவாலிட்டியான பாண்ட்ஸ் தான். அந்த 126 பில்லியனில் 99 பில்லியன் ஹெல்ட் டு மெச்சூரிட்டியாகவும் 27 பில்லியனை அவைலபிள் ஃபார் சேல்னும் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 2022 இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஃபெடரல் ரிசர்வ் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 0%லேருந்து 4.5%க்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு குறுகின காலத்தில் அவ்வளோ வேகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்க. சிலிக்கான் வேலி பேங்க் வச்சுருந்த பாண்ட்ஸோட ப்ரைஸ் 17% கீழே போச்சு. அவ்வளோ தூரம் அது கீழே போயிருந்தாலும் அதோட எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட்டில் வரலை. ஏன்னா அவங்க வச்சுருந்த பாண்ட்ஸில் முக்கால்வாசி ஹெல்ட் டு மெச்சூரிட்டி கேட்டகரி. அதில் ப்ரைஸ் லாஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சோஃபார் அவங்க வச்சிருந்த பாண்ட்ஸோட ப்ரைஸ் கீழே போய் நஷ்டமானாலும் அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு பிரச்சனையும் வரல.
ஏன்னா அந்த பாண்ட்ஸில் இருந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் கிட்டத்தட்ட $3 பில்லியன் இன்ட்ரெஸ்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பணப்புழக்கத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனையே வரல. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டெக்னாலஜி செக்டார் எவ்வளோ பண நெருக்கடியில் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அவங்க நெருக்கடியை சமாளிக்க வழக்கத்தை விட அதிகமாகவே டெபாசிட்ஸை வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. 2022 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் $198 பில்லியன் இருந்த பேங்க் டெபாசிட் 2023 பிப்ரவரி மாதம் முடிவில் 165 பில்லியனுக்கு வந்துருச்சு. என்னடா எதிர்பார்த்ததை விட அதிகமாக வித்ட்ராவல்ஸ் இருக்குதே அப்படின்னு அதை சமாளிக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்த அவைலபிள் ஃபார் சேல்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் போன வாரம் $21 பில்லியன் விற்றாங்க. அப்படி விற்றதில் அவங்களுக்கு $1.8 பில்லியன் லாஸ். பேலன்ஸ் ஷீட் வீக் ஆகிடுச்சு. ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ண முடியல. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு $500 மில்லியன் புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு சாதாரண நாளில் சரிப்பா அவங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் பணப்பற்றாக்குறை போல இருக்குது, 500 மில்லியன் திரட்டுறாங்க அப்படின்னு அது ஒரு சாதாரண விஷயமா தான் நடந்திருக்கும். ஆனால் இவங்க நேரத்துக்கு அன்னைக்கு தான் கிரிப்டோ கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட சில்வர் கேட் பேங்க்கும் இதே மாதிரியான லிக்விடிட்டி பிரச்சனையில் மாட்டி இழுத்து மூடப்பட்டது. அவ்வளோதான். என்னடா நேற்று $21 பில்லியன் பாண்ட்ஸை விற்றானுங்க, இப்போ 500 மில்லியனுக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறானுங்க, இவனுங்க லிக்விடிட்டியும் பெரிய பிரச்சனையில் இருக்கும் போலையே அப்படின்னு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆனால் FDIC இன்சூரன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டையும் $250,000 வரை கவர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கஸ்டமர்ஸ் உங்களையும் என்னையும் மாதிரிப்பட்ட நார்மல் கஸ்டமர்ஸ் இல்லை, எல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். மொத்த பேலன்ஸில் கிட்டத்தட்ட 90% அன்இன்சூர்ட் டெபாசிட்ஸ். அதனால் அவங்களுக்கு பயம் வந்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. இதில் பேபால் ஃபவுண்டர் பீட்டர் தேல் வேற அவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாத்தையும் SVBயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உடனே வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்னென்னா அவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் கேஷ் இல்லாமல் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வார்னிங்கை கொடுத்தாரு. சிலிக்கான் வேலியில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வெரி க்ளோஸ் நெட்வொர்க். இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவ எல்லாரும் நான் முந்தி நீ முந்தின்னு அடிச்சு பிடிச்சி பணத்தை வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. இருக்கிற நார்மல் வித்ட்ராவல்ஸே சமாளிக்க முடியாமல் AFS பாண்ட்ஸ் எல்லாம் விற்றவங்க திடீர்னு எல்லாரும் வந்து பணத்தை கேட்டால் எங்கே போவாங்க? STM பாண்ட்ஸை விற்கலாம். ஆனால் அப்படி விற்றா அந்த லாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். கேபிட்டல் ரிக்யர்மெண்ட் இன்னும் அதிகமாகும். என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஸ்டன் ஆகி நின்னாங்க சிலிக்கான் வேலி பேங்க். போதுமான கேபிட்டல் இல்லாத காரணத்தினால் ரெகுலேட்டர்ஸ் பேங்கை இழுத்து மூடி சீல் வச்சாங்க. இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை. புதன்கிழமை $268 இருந்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ். வியாழக்கிழமை $106 க்ளோஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ட்ரேடே ஆகலை, ஹால்ட் பண்ணிட்டாங்க. பேங்க் க்ளோஸ் ஆனால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? அது அவ்வளோதான், காந்தி கணக்கில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சரி, ஸ்டாக் ஹோல்டர்ஸை விடுங்க, அவங்க இன்வெஸ்டர்ஸ் வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் டெபாசிட்டர்ஸ் ஒரு பாவம் அறியாத அப்ராணிகளாச்சே, அவங்க நிலைமை என்னாச்சு? நம்ம காசு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பதட்டத்திலேயே அவங்க வீக்கெண்ட் போச்சு. இது இண்டிவிஜுவல்ஸ் காசு இல்லை, ஸ்மால் கம்பெனிஸோட காசு. அவங்கக்கிட்ட காசு இல்லைன்னா மொத்த கம்பெனியும் இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும். பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மண்ணக்கவும், எக்கனாமிக்கு பெரிய மண்டைடியாக வரும். ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் தகராறு, இதில் இது வேறையா? இது காணாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நியூயார்க் பேஸ்டு சிக்னேச்சர் பேங்க்கும் இதே லிக்விடிட்டி காரணத்தால் மூடப்படுது. மண்டே மார்னிங்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு வரலன்னா கண்டிப்பாக யூஎஸில் இருக்கிற எல்லா ரீஜனல் பேங்க்ஸுக்கும் வித்ட்ரா பண்ண மக்கள் படையெடுத்து இருப்பாங்க. இன்னும் பல பேங்க்ஸ் மண்ணக்கவும். நல்ல வேலையா ஞாயிற்றுக்கிழமை நைட் ஃபெடரல் ரிசர்வ், ட்ரெஷரி, FDIC எல்லாருமா சேர்ந்து உங்கள் டெபாசிட்ஸ் எல்லாம் சேஃப், மொத்த பணமும் மண்டே மார்னிங் வித்ட்ராவலுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிற பேங்க்ஸ் அவங்க வச்சிருக்கிற பாண்ட்ஸுக்கான ஃபேஸ் வேல்யூக்கு கவர்மெண்ட்டை இருந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் மொத்த நாட்டுக்குமே ஒரு பெருமூச்சு. ஸோ இனி எந்த ரீஜனல் பேங்குக்கும் இந்த மாதிரியான லிக்விடிட்டி பிரச்சனை வரக்கூடாது. நல்ல வேலை இப்படி ஒரு பிளானை இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. மக்களுக்கு பேங்க்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இல்லைனா எல்லாரும் பேங்க் முன்னால் லைன் கட்டி நின்று இருப்பாங்க. இன்னும் பல பேங்க்ஸ் லிக்விடிட்டி பிரச்சனையில் மாட்டியிருக்கும். இது வரைக்கும் யூஎஸில் டெபாசிட்டர்ஸ் யாரும் பணத்தை லூஸ் பண்ணதில்லை. எப்படியும் கவர்மெண்ட் காப்பாற்றிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் இந்த வீக்கெண்ட் ஒரு த்ரில்லராக தான் போச்சு. இதில் பாதிக்கப்பட்ட ஆட்கள்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டோட்டலாக வைப்ட் அவுட். அப்புறம் சிலிக்கான் வேலி பேங்க் இஷ்யூ பண்ணின பாண்ட்ஸை வாங்கின பாண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் டெபாசிட்டர்ஸோட பணம் டோட்டலாக சேஃப். ஸோ இந்த மொத்த பிரச்சனையையும் அவாய்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பேங்க்கோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திறமை இருக்குது. ஒரே வருஷத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்னு அவங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்த்து இருந்திருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ் அண்ட் பாண்ட்ஸை வச்சுருந்துருக்கணும். ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது ஈஸி.
அந்த டைமில் இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இனிமேலாவது மற்ற பேங்க்ஸ் கற்றுக்கிட்டா சரிதான். ஏதாவது பிரேக் ஆகிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிகிட்டே இருக்கிறோம்டா அப்படின்னு வரிஞ்சு கட்டிகிட்டு இருந்தாங்க ஃபெடரல் ரிசர்வ். இப்போ ஃபைனான்ஷியல் சிஸ்டமை பிரேக் பண்ணியாச்சு. இனிமேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட கண்டிப்பாக யோசிப்பாங்க. போன வாரம் வரை அடுத்த ஃபெட் மீட்டில் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இனி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறது டவுட்டு தான் அப்படின்னு மார்க்கெட் நம்புது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேகமாக கூட்டினதுனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இது ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி. இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குதோ தெரியல. சில சேனலில் நிறைய பேருக்கு வேலை போகும், அடுத்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், அடுத்த கிரேட் ரிசெஷன் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துறத பார்த்தேன். பயம் வேண்டாம். ஸோ ஃபார் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.